ஸ்டாலின் சொக்காயை கீழ்ச்சிக்கிட்டு கவர்னர் கிட்ட போய் காலில் விழுந்து அழுதாரு, என்ன காப்பாத்துங்க. ஸ்டாலின் போய் பிரேமலதா காலில் விழட்டும், இல்ல காங்கிரஸ் காலில் விழட்டும். அதிமுகவில் இருந்து தூக்கி வீசப்பட்ட கழிவுகளை தூக்கி இவங்க கொண்டாடிட்டு போட்டு எங்களுக்கு கவலை இல்லை. பயன்பாடுல பன்னீர்செல்வத்தை நாங்க நீக்கினாங்க. தூக்கி வீச மட்டும்தான் இருக்க போறாரு அந்த கட்சியில, அவ்வளவுதானே. அந்த கட்சிங்கிற ஒண்ணு பாரதிய ஜனதா வித்துற போறீங்க. கட்டி வச்சிருக்கிற கூட்டணி அப்படிதானே அது. பயந்துகிட்டு ஒரு கூட்டமா நின்று பாஜக சுத்தி கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க எங்களை குறை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அதனால பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், பாரதிய ஜனதா கட்சி வந்துடும் உங்க பூத் சாண்டி காட்டிட்டு இருக்காங்க. நாங்க நடத்த தேவையில்லைங்க, நாங்க நேரடியா மக்களை சந்திக்கிறோங்க. வணக்கம் நேயர்களே, இது வாரும் கனவு மெய்ப்படட்டும். 15 துறைகளில் மிக முக்கியமான அறிவிப்புகள், பல்வேறு திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். துறை ரீதியாக அடுக்கடுக்கான விஷயங்களை முன்வச்சு பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் நாங்கள் தான் வருவோம், மீண்டும் மீண்டும் நாங்கள் தான் வருவோம் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய இந்த விஷயம் நம்பிக்கையா அல்லது அதீத நம்பிக்கையா என்பது தொடர்பாக விவாதிப்போம். அரங்கில் நம்மோடு திமுக தரப்பில் திரு ராஜா தமிழ்மாறன், அதே போல அதிமுக தரப்பில் திரு ஆவடிக்குமார் இணைகிறார்கள். இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதல்ல ராஜா தமிழ்மாறன், நிறைய பட்டியல் வெளியாயிருக்கு. ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக, இது வாக்குறுதி வேற, இது திட்டங்கள் வேற, வெவ்வேறையா இல்லை வாக்குறுதிகள் எதுவும் இடம்பெறுவது வாய்ப்பு இருக்கா? அடிப்படையில் இந்த 5 ஆண்டுகளினுடைய சாதனை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை எட்டியிருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான இலக்குகளை இப்போ பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. செஞ்சதை வச்சு என்ன செய்ய போகிறோங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி தானே இதை எடுத்துக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. செய்யாத ஒரு விஷயத்தை சொல்லலை, கற்பனையான ஒரு விஷயத்தை சொல்லலை, நடத்த முடியாத ஒரு விஷயத்தை சொல்லலை. எது சாத்தியமாகுதோ அதை எல்லாத்தையும் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள். கிராமப்புறங்களில் இத்தனை லட்சம் வீடுகள், ஏஐ தொழில்நுட்பத்தோட சாலைகள், விபத்தினுடைய எண்ணிக்கையை குறைப்போம், தாய் சேய் திட்டம், இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, 505 வாக்குறுதிகள் நாங்கள் போன தேர்தலில் கொடுத்ததுக்கான பட்டியல் நான் அழகாக வச்சுருக்கேன். நான் அதில் ஒவ்வொரு வாக்குறுதியும் என்ன நிலையில் இருக்குது, என்ன அரசு ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பட்டியல் வச்சுருக்கேன். 400 நிறைவேற்றிருக்கோம். அதுக்கான டீட்டெயில் வேணால் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். பொறுமையாக நீங்கள் பார்த்துட்டு அதில் திருப்தி இல்லைன்னா அதை பற்றின ஒரு விவாதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா அதை பற்றி நம்ம பேசுகிறதுல அது சென்சிபிளாகவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய பார்வைக்கு நான் சொல்கிறேன். செய்திருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு முறை கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. பாயிண்ட் வைஸ் கிளியராக மென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வச்சிட்றேன். ஸோ அதுக்கான பதில் இது ஒன்றாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் சொல்லுவது, திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிறது தமிழ்நாட்டை மற்ற உலக நாடுகள் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒப்பாக கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி தான் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு. ரைட். காங்கிரஸ் தொகுதி பங்கீடு முடிவானதுக்கப்புறம் ஓவர் அப்படி ஒரு சிம்பிள் ஒன்று காமிச்சார். அது வைரலாக இருந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்றைய நிகழ்ச்சிலையும் அதே போன்ற ஒரு ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு? நேற்று யதார்த்தமாக தான் சொன்னேன், அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னார் முதலமைச்சர். இன்றைக்கி மறுபடியும் அதை செய்கிறார் அப்படின்னா அதன் மூலமாக யாருக்கு என்ன தகவலை சொல்ல வர்றார்? RN ரவி அவர்கள் வெளியே போனது ஒரு ஓவர்னு கூட ஒரு சொல்லியிருக்கலாம் இல்லையா? எல்லா விதத்துலேயும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு பெரும் பின்னடைவை ஒரு நோக்கி நகர்ந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. எங்கேருந்து தெரியுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவாலயத்தில் சீட்டு கேட்டு பணம் கட்டுகின்றவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்திருக்கிறது. வரலாற்றில் இல்லாத அளவுக்கான எண்ணிக்கை இன்று மாலையான அறிவிப்புகளில் வரதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வரலாற்றிலேயே மிக குறைவான கேட்பு மனு, விருப்ப மனு தாக்கல் அதிமுகவில் கம்மியாக இருந்திருக்கிறத இப்போ தான் பார்க்க முடியும். இதுவே சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை சொல்லலையா? இதை தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார். அதாவது எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை, என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை இது அவர்களுக்கு எந்த விதத்திலும் தமிழ்நாடு இடம் கொடுக்காது என்பதனை நிறைவாக சொல்லுவது தான் ஓவர் அப்படிங்கிறது. அவர்களுடைய ஆட்டம், அவர்களுடைய ஏமாற்றுதல், அவர்களுடைய தமிழ்நாட்டுக்கு எதிரான நயவஞ்சகம், சூழ்ச்சி, இது எல்லாமே ஓவர். இதை முறியடிக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் முடிவுகளை. கூட்டணியை எந்த விதத்திலையும் குலையாமல், சிந்தாமல், சிதறாமல் அப்படியே ரீட்டைன் பண்ணி, இன்ஃபேக்ட் காலையில் ஒரு நண்பர் பேசும்பொழுது சொன்னார், எதிரணியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த அணிக்கு வருகின்ற வகையில் அந்த கூட்டணியை துவம்சம் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒரு பதிவை சொன்னார். அதை நான் சொல்கிறது நல்லா இருக்காது. பட் ஆனால் ஒரு விஷயம் தெளிவு, அங்கிருக்கவர்களும் இல்லை
அது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய எண்ணங்களை செயல்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக மாறிவிட்டது. அதில் இருப்பது தமிழ்நாட்டுக்கு நலன் பயக்காது அப்படின்னு தான் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தவர்களும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வந்திருக்கிறார்கள் நான் பார்க்குறேன். ரைட், ஓவர் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வெற்றியை டிக்ளேர் பண்ணுற நிலையில் இருக்கிறாங்க அவங்க. இல்லை, அதுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ கனவு காண ஆரம்பிச்சிருக்காங்க, அது மெய்ப்பட வேண்டுன்ற முயற்சி பண்ணுறாங்க. ஆக முடிஞ்சு போச்சுன்னா இந்த ஆட்சியினுடைய அட்டகாசம் முடிஞ்சு போச்சு, இந்த ஆட்சியினுடைய அதிகாரம் முடிஞ்சு போச்சு, இந்த ஆட்சியினுடைய சகாப்தம் முடிஞ்சு போச்சு, இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய வளர்ச்சி முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அந்த கூட்டணி ஒரு ஒற்றுமையான கூட்டணின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்தது? காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே 25 இடம் கடந்த தேர்தலில் கொடுத்தாங்க. இந்த முறை அவங்களுக்கு 18 இடத்துல வெற்றி பெற்றாங்க. ஒரு இடம் ஈரோட்டில் வந்து அதை பிடுங்கிக்கிட்டு 17 இடமா ஆக்கினாங்க. அந்த 17 இடமாக கொடுப்பாங்கன்னு காங்கிரஸ் கட்சி நடிச்சிட்டு இருந்தது. அதையே 12 கொடுப்போம் 10 கொடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு? அவங்க கத்தி முனையில் இன்னைக்கு அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? காங்கிரஸ் வந்து 39 தொகுதிகளுக்கு மேல கேட்டாங்க அப்படின்ற விஷயம் மேல எப்போ கேட்டாங்க? இல்ல தொடர்ந்து நீங்க காங்கிரஸ் உடைய டிமாண்ட அப்படியே திமுக ஏத்துக்குச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. நிச்சயமா திமுக இன்னைக்கு பரிதாபமான நிலையில் இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா சிறுபான்மையர் வாக்கு போயிடும்ன்ற பயத்தினால விஜயை பார்த்து பயந்து இன்னைக்கு கொடுத்தாங்கன்னு செங்கோட்டையன் சொல்றாரு, நான் சொல்லலை. அவர் எங்களால் அவங்களுக்கு காங்கிரஸுக்கு கூடுதல் சீட்டு கிடைச்சதுன்னு சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன? இன்றைக்கு 28 சீட்டையும் கொடுத்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவையும் கொடுத்து அது அவங்க லிஸ்ட்லேயே இல்லை, அதை கொடுத்து இது இல்லாமல் அதை பங்கு போட்டு கொடுத்தாரு பாருங்கள். அந்த காலத்தில் ஒரு கதை படிச்சிருப்போம், நரி வந்து அப்பத்தை பங்கு போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி அப்பத்தை பங்கு போட்ட கொடுத்த சிதம்பரத்துக்கும் அடுத்த ஆண்டு சீட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி போயிருக்காங்க. ஒரு கேள்வி, இப்போ 25லேருந்து 28 + 1 அப்படின்ற ஒரு இடத்துக்கு திமுக வந்து அடிபணிஞ்சிருச்சுன்ற ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க. அடிபணிஞ்சுன்னு சொல்லல, ரைட், காங்கிரஸ் வளர்ந்திருக்குன்னு சொல்றேன். அப்போ பாஜகவுக்கு கூடுதல் தொகுதி கிடைக்காதா? அதிமுக கொடுக்க மாட்டாங்களா கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப? நாங்க வந்து எங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். கடந்த தேர்தலில் நாங்கள் என்ன சீட்டு கொடுத்தோம், அவங்க என்ன சீட்டு கொடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் எங்கள் கூட்டணியை வந்து நாங்கள் இன்னும் வடிவமைக்க சொல்ல அது எத்தனை கொடுக்குறோம், அவங்களுடைய தேவைக்கு என்ன யதார்த்தம் என்னன்றதை புரிஞ்சுட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுவே திமுக கூட்டணியில் நடந்தா இல்லைங்க. ஆனால் நான் கேட்குறது, இன்றைக்கு திமுக என்ன சொல்லுது? ஏற்கனவே இருந்தவங்களுக்கு அந்த இடத்தையே கொடுக்க முடியாது, 1-2 குறைச்சிங்கன்னு சின்ன கட்சியெல்லாம் நான் இங்கே சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி அதே கோரிக்கையை காங்கிரஸ் கிட்ட வச்சிங்க, நீங்கள் வைக்கலைன்னா பரவாயில்ல. அதை வச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னைக்கு கூடுதலாக சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தது இல்லை. அப்போ அதிமுக என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறாங்கன்றத பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான கேள்வி நான் சொல்ல இன்னொரு கேள்வி அவர் கேட்கிறார், அதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு விருப்ப மனு கொடுத்துருக்கவங்களுடைய எண்ணிக்கை அதிமுகவில் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதாங்க, எத்தனை விருப்பம் மனு கொடுத்தாலும் அந்தந்த மாவட்டத்தில் குறுநில மன்னர்கள் தான் அங்கே வேட்பாளர்களாக வர போகிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக போட்டியிட போகிறாங்க, வெற்றி பெற்ற அமைச்சராக போகிறாங்க. அது முதலமைச்சர் மட்டும் இல்லை, துணை முதலமைச்சர் மட்டும் இல்லை, யாரும் ஒரு புதுசாக ஒரு தொண்டனுக்கு வரும். இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இதை கட்டி வச்சா நாளைக்கு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு இதை காட்டி நான் சீட்டு கேட்டேன்னு சொல்லலான்றதுக்காக ஒரு லேபிளுக்காக அதை கட்டுறாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்லை. கட்டுறவங்க, அதுக்கு தகுதியானவங்க, அந்த கட்சிக்கு உடைச்சவங்க, அந்த கட்சியோட தொடர்புடையவங்க, இதில் யார் வேணால் கட்டலான்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று இப்போ தாவேக்கா கூட ரோட்டில் போகிறவங்களாம் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனாங்க, எல்லோரும் கட்டினாங்களா? அது சும்மா வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்க சொல்ல அவங்கக்கிட்ட சலுகை கேட்கறதுக்காக நானும் இந்த கட்சியில் சீட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு காரிய சாதிக்காக செய்கிறது. இதையே அவங்களுக்கு ஒரு வெற்றின்னாங்களா? அப்போ அந்த கட்சி எவ்வளோ பலகீனமாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ யாருக்குமே இல்லாத சலுகை ஏன் காங்கிரஸுக்குன்னு கேட்குறேன். அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், திமுக தான் காங்கிரஸுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்கு இல்லையா? அதானே உண்மை. அறிவாலயத்தில் உட்கார்ந்து பேசுகிறோம். அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா சீட்டு ஒதுக்கும். எவ்வளோ சீட்டு வாங்கிட்டு வராங்கன்னு பார்ப்போமே. என்டிஏ கூட்டணினா இல்லை நான் பேசி முடிச்சு ஒரு பக்கம் வார் சார், இல்லை சார், அது வார் போட்டோம், ஒரு பக்கம் என்ன வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை இல்லை. அந்த பரவர்களுக்கு அதை விட முக்கியம் வந்து இங்கே இன்னைக்கு அதிமுகவினுடைய கட்சிக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கணும். பாரதிய ஜனதா எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு, ஏன்னா அவசரமாக டெல்லி போயிட்டு வந்தார். எதுக்காக போனார்? இங்கே உட்காந்து நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை பார்த்தோம். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி தெரியுமா இருக்கணும்?
1 to 1 உட்காந்து கட்சியினுடைய பலம் பலவீனம் பர்சனலாக பேசி நம்ம வந்து சீட்டு பங்கீடுகள் இருக்கணும். ஒரு கட்சிக்கு கொடுக்கக்கூடியது இன்னொரு கட்சிக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவரவர்களுடைய புரிதல் வந்து சரியாக இருக்கணும். கட்சி தலைமை அந்த தலைமையை ஏற்று நடத்தக்கூடியவர்களுடைய கட்சியில் இப்போ அப்படி தான் எங்களுடைய கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை நடக்குது. அங்கே எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு? டைனிங் டேபிளில் உட்காந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற மாதிரிலாம் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அதில் யார் அந்த கூட்டணிக்கு தலைவர், யார் அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க, யார் யாருக்கு என்ன ரோல்னே தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் 19 உட்காந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாதுங்க, தேர்தல் தேதியில அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அது சம்பந்தமா பேசுவோம், தொகுதி பங்கெல்லாம் இல்லையா? கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் அவங்க பதிவுகள் இருந்துச்சு, இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? அதோட கொடுமை, முக்கியமான ஒரு மகா கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏ மாநாடுல அதிமுக போய் கலந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா. எல்லாரும் ஜவஹர் அலி அண்ணன்லேருந்து எல்லாம் சொல்கிறது அதான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் போய் கலந்துக்கிட்டோம், அங்கே பெரியாரை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. அண்ணாவினுடைய படத்தை வைக்கவே இல்லை. அண்ணா திமுக போய் கலந்துக்கிட்டாலுமே அண்ணா திமுகங்கிற பேர் இருக்கிற காரணத்துக்காகவாவது தயவு செஞ்சு நீங்கள் அண்ணாவோட படத்தை வச்சுருந்துருக்கலாமே. அப்போ அண்ணாவையே நீங்கள் ஒதுக்கிட்டீங்க. நேற்று அப்படி தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர் வினோபா அவர்கள் சொல்கிறாரு, அண்ணாவை கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை, அதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நேற்று பேசுகிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கேள்வி அப்படி அந்த அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஆமோதிச்ச மாதிரி அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணா திமுக இனி அண்ணா தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்ட மாதிரி தெரியுது. முடிவுகள் அத்தனையுமே பாரதிய ஜனதா எடுக்கின்ற முடிவுகளாக இருக்குது. அங்கே அண்ணாவினுடைய படம் இல்லாத இடத்துல இவங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இன்னும் என்ன பாக்கி இருக்கு? அது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கிளை கழக கட்சி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? கேட்போம். பெரியாருடைய படம் எடுத்தது கூட ஒரு கேள்வி கேட்கல, அண்ணாவுடைய படம் இடம்பெறல, இப்படி அடுக்கடுக்கான விஷயங்களை எதிர்த்தரப்புல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா, அதை ஏன் அட்ரஸ் பண்ணவே மாட்டோம்? என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி நடத்தின கூட்டம், அந்த கூட்டத்தில் நாங்கள் கூட்டணி கட்சியின் ஒரு அங்கன்ற முறையில் கலந்துக்கிட்டோமே ஒழிய இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தின கூட்டம் இல்லை. ரெண்டாவது, அண்ணாவை எங்கள் கொடியிலேயே வச்சுருக்கேன், எங்கள் பேர்லேயே வச்சுருக்கேன். நாங்கள் புதுசாக நான் பேச சொல்ல குடிக்கிடாதீங்க, நான் அதே மாதிரி நீங்கள் பேச சொல்ல நான் குடிக்கிட மாட்டேன் வச்சுருக்கோம். அதனால் இவங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஏன் டெல்லிக்கு போனார்னா, எதுக்கு போனார்ன்றது இன்னும் ஒரு வாரத்தில் பாருங்கள் தெரியும். எதுக்கு போனார், என்ன நடக்க போகுது, தமிழ்நாட்டு அரசியலில் எந்த இடத்துக்கு போகிறாங்கன்றதை பாருங்கள். இன்றைக்கி வந்து RN ரவி மாற்றப்பட்டிருக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, இதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு வாரத்தில் பின்னணியில் அதிமுக தான் இருக்குதா? நிச்சயமாக அதிமுக தான் இருக்குது. ஆளுநர் இவங்களுடைய கடந்த கால ஆட்சியில் அரசு கஜானாவை காலி பண்ணி சூறையாடிக்கிட்டு இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த மீனவர்களுக்கு அந்த மீன்பிடி தடை காலத்தில் 4000 ரூபாய் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது 2 மாதத்துக்கு 8000 ரூபாய் கொடுப்பாங்க. அது வந்து ஏப்ரல் 15க்கு பிறகு கொடுப்பாங்க. அவங்களுக்கு எப்போ அந்த தடைக்காலம் வருதோ அந்த நேரத்தில் அவங்க வாழ்வாதாரத்திற்காக அவங்களுக்கு கொடுக்கறது. அதை 2 மாதத்துக்கு முன்னே கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பயத்தில் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரம் சரியாக இருக்குது, அவங்க கடலுக்கு போகிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க, அவங்க தொழில் நடக்குது. ஆனால் தொழில் நடக்காத காலத்தில் கொடுக்க வேண்டியதை இப்போ முன்கூட்டியே கொடுத்துட்டேன்னு சொன்னால், அப்போ தொழில் நடக்காத காலத்தில் அவங்க இப்போ செலவழிச்சிட்டாங்களா, அவங்க என்ன நிலைக்கு போவாங்க? அதனுடைய அந்த எதுக்காக அந்த நிதி கொடுக்கப்படுதோ அதையே இன்றைக்கி மறந்துட்டு இன்றைக்கி ஏதோ இவங்க பயத்தில் கனவு கண்டுட்டு காலையில் எழுந்து ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இன்றைக்கி உங்கள் முழுக்க இந்த அரசாங்கம் ஒரு தோல்வி அடைந்த அரசாங்கம். இன்றைக்கி அவங்க வந்து கடந்த தேர்தலில் தந்த வாக்குறுதி எதுவுமே செயல்படுத்த முடியலை. அதற்கு காரணம் மத்திய அரசு, கவர்னர்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ எதையுமே செய்ய முடியாத ஒரு அரசு மறுபடியும் நான் எல்லாத்தையும் செய்கிறேன், கனவு மெய்ப்பட வேண்டும்னு இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம், அமைதி பூங்கான்னு தமிழ்நாடு பெயர் எடுத்தது. இந்த தமிழ்நாட்டில் இவங்களை தேர்ந்தெடுத்துட்டு இவங்களுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு எல்லாம் போராடுங்கன்னு சொல்லி மக்களை தூண்டி விடுறதுக்கு, தமிழகத்தை போர்க்களமாக்குவதற்கு வாக்களிக்கணுமா? யார் தூண்டி விடுறா? இப்போ என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு போராடணும்னா என்ன அர்த்தம்? எதுக்கு தமிழ்நாடு போராடணும்? நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் எது வேணால் சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன் பதில். தேர்தல் எதுக்கு? அமைதியான வாழ்க்கையை நிர்வாகத்தை அரசு உருவாக்குன்றதுக்கு தான்.
ஒரு தமிழ் மக்களை போராட தூண்டி விடுறதுக்கு ஒரு அரசு தேவையா? மாநில சுயாட்சின்னு கேக்குறாங்க. நீங்க மாநில சுயாட்சி என்னங்க வாங்குறீங்க? 17 வருஷம் வாஜ்பாய் அரசுல, அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் அரசுல 17 வருஷம் மத்திய அரசுல இருந்துட்டு, கேபினட் கமிட்டி மினிஸ்டரா இருந்துட்டு, கொள்கை வகுக்கிற இடத்துல இருந்துட்டு, இன்னைக்கு வந்து எதையுமே பெற்று பெறாம தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்களை, மாநிலத்தினுடைய அதிகாரங்களை, கல்வியை வந்து மத்திய பட்டியல் கொண்டு போனது யாரு? காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ வந்து போராடுன்னா யாரை ஏமாத்துறீங்க? நீங்க எதுக்கு போராடுறீங்க? போராடு. எங்க கோரிக்கை வந்து தமிழ்நாட்டுக்கானது மட்டுமல்ல, இந்தியாவுக்கானது. இந்தியாவுக்கு போராடுங்க, இலங்கைக்கு போராடுங்க, எது வேணா போராடுங்க. ஆனா இந்த தேர்தல் எதுக்கு? தேர்தல் தமிழ்நாட்டுக்கு ஒரு அமைதியான ஆட்சி, மக்கள் அமைதியாக வாழணும், அவங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி தரணும், மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படணும், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நிம்மதியாக வாழணும். இதுக்கான தேர்தல். இங்கே வந்து போராடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆட்சி அமைக்கணுமா? சார், ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க. டெல்லி சென்றதுக்கு பின்னாடியும் ஆளுநர் RN ரவி மாற்றப்பட்டதுக்கு பின்னாடியும் அதிமுக இருக்கு. நீங்க என்ன காரணம் அதுக்கு? என்ன காரணம்ன்றது ஒரு வாரத்தில் பார்த்து. நீங்க தான் ஆளுநரை சந்திக்கிறீங்க, முறைகேடு புகார் மனுலாம் கொடுக்குறீங்க. அரசுக்கும் ஆளுநருக்கும் தான் சர்ச்சை ஏற்படுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஆளுநரை மாத்தணும்னு அதிமுக ஏன் நினைக்குது? ஆளுநரை மாத்தணும்ன்றது இல்லை, அந்த டெல்லி பயணத்தினுடைய ஒரு எக்கோ அது. நாங்கள் ஏற்கனவே 4 லட்சம் கோடி ஊழல் நடந்தது, 4,000 லட்சம் கோடி ஊழல் நடந்ததுன்னு சொல்லி ஆளுநர்கிட்ட புகார் தந்திருக்கோம். ஒவ்வொரு துறையில் எவ்வளோ ஊழல் நடந்ததுன்னு சொல்லியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதுக்குரிய ஆவணங்கள் தரப்பட்டிருக்கின்றன, அதுக்குரிய செய்திகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க. அவர் சொல்கிறாரு டெல்லி சந்திப்பு கூட்டணி சம்பந்தமாலாம் இல்லைங்க, இன்னும் ஏகப்பட்ட விஷயம் நடக்க போகுது, ஆளுநரை மாற்றுறதுக்கே அந்த சந்திப்பில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றாரு. அவர் தமிழ்நாடு போராடும் சொன்னார். உண்மையிலேயே எனக்கு அதிமுகவை பார்த்தா அவ்வளோ பரிதாபமான நிலையில் இருக்கு. என்ன மனநிலையில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை நடத்துது? இதற்கு எதிராக நாங்கள் இப்போ அறப்போர்னு அறிவிக்கிறோம். இது போராட்டமாக தான் இருக்க முடியும். ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம், இதை போராடுவோம்னு சொல்கிறோம். அறப்போர்னா அந்த போரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு போர் செய்ய சொல்றாருன்னு சொல்லுவாரா? அண்ணன் என்ன புரியல. எப்ப பாரு மத்திய மாநில வளர்ச்சி எப்படி இருக்கும், இணக்கமா போன கல்விக்கான நிதியை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதை எதிர்த்து நாங்க போராட வேண்டியதா இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் பெயரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் வந்து பெயர் வைக்கிறதுக்கான கோப்பு அனுப்புனா அந்த பில்லை கூட நீங்கள் பாஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க. அதையே நாங்கள் தான் போராடி கோர்ட் மூலிமா பெற்றுத்தர வேண்டியதாக இருக்குது. இப்படி எண்ணற்ற விஷயங்களில் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதிக்கிற அளவுக்கு ஒன்றிய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது எப்படி உங்களுக்கு புரியாமல் இருக்க முடியும்? நீங்கள் எத்தனை விஷயங்களை நீங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி 3 லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து வரி செலுத்துகிறோம். வெறும் 67,000 கோடி ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு மீதி அத்தனையும் நமக்கு வந்து வராமல் நிறுத்தி வச்சிருந்தா கடன் வாங்காம நம்ம என்ன பண்ண முடியும்? இணக்கமா எப்படி போக முடியும்? கொள்கையில விட்டு கொடுக்க முடியுமா? கீழடிய அறிவிங்கன்னு சொல்றோம், முடியாது. உங்களுடைய இன அடையாளத்தை நாங்கள் அறிவிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அதுல இவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு இவங்க என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வராத ஒரு நீட்டை பழனிசாமி ஐயா கொண்டு வராரு. அப்படி இருக்கிறத எதிர்த்து கேள்வி கேட்டா கோர்ட்ல நாங்கள் வழக்கு போட்டிருந்தா அது போராடக்கூடாதுன்னு சொல்றாரா? அப்ப அதை விட்டுணும்னு சொல்றாரா? வேதாந்தாங்கிற ஒரு நிறுவனம் பிரதமர் அவர்களுக்கு நெருக்கமானவருக்கான ஒரு நிறுவனம். அதுக்கு ஆதரவாக 13 பேர் நம்ம நாட்டு மக்களையே சுட்டு கொள்ளுவாங்க. அதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுத்தோம்னா அது போராட்டம் அது தப்புன்னு சொல்லுவாரா? இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வைக்கிறது, ஒன்றிய அரசு எதை சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கு தான் வேற வழி இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் போட்ட உடனே கேஸ் போட்டிருக்கிற மாவட்ட செயலாளர் எல்லாரும் குறுநில மன்னர்களை நீங்கள் எங்களை சொன்னீங்கல்ல, நான் கேட்குறேன், உங்களையே நான் கேட்குறேன், நீங்கள் வேலுமணி அண்ணனை மீறி நீங்கள் சீட்டு கொடுத்துருவீங்களா? தங்கமணி அண்ணனை மீறி நீங்கள் சீட்டு கொடுத்துருவீங்களா? நீங்கள் வந்து குட்கா விஜயபாஸ்கரனை மீறி கொடுத்துட போறீங்களா? நீங்கள் ராஜேந்திர பால் உங்களே குறுநில மன்னர்கள்னு சொல்லக்கூடிய அளவில் திமுக ஜனநாயகம் யாருக்கு வேணாலும் தலைவர் வந்து வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் முக்கிய பங்கு இல்லையா? அதில் மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரை செய்வார்கள், இறுதி முடிவு தலைவர் மட்டுமே எடுப்பார் அப்படிங்கிறத நான் உறுதியாகவே நான் பதிவு பண்ணுறேன். அவங்களதுல நான் கேட்குற கேள்வி, இவங்களை மீறி ஏதாவது எந்த முடிவாவது மாவட்டத்தில் எடுத்துட முடியுமா பழனிசாமி ஐயானால? நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லை,
நீங்க எவ்வளவு நீங்க வந்து ஒரு வன்மமா நீங்க வந்து ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் அவர்களையும் சரி சசிகலா அம்மையாரை நீங்க வந்து விச வச்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணீங்க. அந்த அம்மா ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. அப்படி சொல்லல, நான் நின்னு பேசிட்டு இருப்பேனான்றதே தெரியலன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே நானே வச்சிருக்கேன் பிரதர். ரைட்டா, நீங்க அதையே நம்ம போட்டே பார்த்துப்போம். ரைட்டா, அப்படி வந்து எவ்வளவு வன்மமா நீங்க வந்து உங்களை உருவாக்குனவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபேக்ட் கூட இருக்கிற டிடிவி என்னன்னே சொன்னாங்க, துரோகத்துக்கு நோபல் பரிசு ஒருத்தருக்கு வழங்கணும்னு சொல்லி சொன்னா பழனிசாமி ஐயாவுக்கு தான் பேசணுங்கிறாங்க, அவருக்கு தான் கொடுக்கணுங்கிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி சொல்றாங்க. யார்கிட்ட பேசுறாங்க? பழனிசாமி ஐயா இதுவரைக்கும் எத்தனை முறை அவங்களுடைய மாநில தலைமையகத்துக்கு போயிருக்காரு, ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு வந்து உட்கார்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மற்ற கட்சிகள் அங்கே வருதா, எல்லாம் ஹோட்டலில் உட்காந்து டீலிங்கு. என்னத்தை போய் கட்சி நடத்துறாங்க? இப்படியா இருக்க முடியும்? ஒரு ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப எப்படி இருந்த கட்சிங்க அது எங்க கொண்டு போய் இங்க நிறுத்தி வச்சிருக்காரு தொடர் துரோகத்துல. ஆமாங்க, எங்களுக்கு உண்மையாலுமே இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட அரசியல் பிரதானமானது. அதிமுக அல்லது திமுக இப்படிப்பட்ட மனநல தான் ஆரோக்கியமா தமிழ்நாட்டை பாதுகாப்பு. விஜய் அதான் சொல்றாரா? என்ன சொல்றாரு? நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், இப்படி பிளான் பண்ணி இது ஒரு 50 ஆண்டு காலமா நம்ம மீட்டெடுத்திருக்கக்கூடிய உரிமைகள். இது ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் கூட நின்னுச்சு. பழனிசாமி ஐயா காலத்துல தானே எல்லாம் நாசமா போச்சு. அதை தானே நாங்கள் கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். அதை மீட்டெடுங்கன்னு தானே சொல்கிறோம், விட்டுறாதீங்கன்னு தானே சொல்கிறோம். நாங்கள் அக்கறையில் தானே சொல்கிறோம். நீங்கள் உங்கள் தலைவர்கள் நீங்கள் வேணால் பாரதிய ஜனதா அமித்ஷா அவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு போகலாம். அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தமிழ்நாட்டு நலனை விரும்புகின்றவர்கள் தானே. அவங்க மேலே எங்களுக்கு அக்கறை இல்லை இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? திமுக விட்டு வெளியே போனவங்க தான் இன்னைக்கு ஓபிஎஸ் அண்ணன் ஏன் வந்து சேர்றாரு, வைத்திலிங்க அண்ணா ஏன் வந்து சேர்றாங்க, அன்வர் அண்ணன் என்னத்துக்கு வந்து சேர்ந்தாங்க, இப்படி நீங்கள் பட்டியலிட்டு பாருங்க. தமிழ்நாட்டு நலன் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்னைக்கு அண்ணா திமுக இருக்கக்கூடிய முக்கியமான ஜாம்பவான்கள் இவர்கள் அத்தனை பேருமே எதுக்காக திமுக வந்து சேர்றாங்க? அப்ப அவர்களுடைய முடிவுகள் தவறா இருக்கு. அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையில கட்சியை முடிச்சு கட்டிட்டார் பழனிசாமி ஐயா. அந்த நோக்கத்துல தான் இங்க வந்து சேர்றாங்க. இவர் சொல்ற மாதிரி இங்க பயமோ இல்ல வந்து தயக்கமோ கிடையாது. காங்கிரஸுக்கு நாங்கள் சீட்டு ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் எங்கள் கூட்டணியில் நாங்கள் விருப்பப்பட்டு அவர்களுக்கு கொடுக்க அவங்களுடைய விருப்பத்தை அவங்க வைக்கிறாங்க, நாங்க சந்தோஷமா கொடுக்கிறோம். இதுல அவங்களுக்கு என்ன வரப்போகுது? தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர்களுடைய ஆளுமை மீதான விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க குறுநில மன்னர்கள் சொன்னீங்க, அவர் கேட்கிறாரு மாவட்ட செயலாளரை தாண்டி ஒரு முடிவு அவரால் எடுத்துட முடியுமான்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் ஆளுமை மிக்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி. நான் நேரடியாக அவர் என்ன அவர் கேட்டது நான் பதில் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி தான். அதுக்கு பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். ஒரே ஒரு உதாரணம், சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளருக்கு சொல்ல கூவத்தூரில் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அமைச்சரவை பதவியேற்குது. பதவியேற்ற உடனே கவர்னர் என்ன சொல்கிறாரு, நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறணும்னு சொல்கிறாரு. உடனடியாக நம்பிக்கை வாக்கு சட்டமன்றம் கூட்டப்படுது. அந்த கூட்டப்படுற நேரத்தில் இந்த துரோகி பன்னீர்செல்வம் திமுகவோடு சேர்ந்துக்கிட்டு 11 உறுப்பினர்களை கூட வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுவார், இது முடிஞ்சு போச்சு. அப்போது ஸ்டாலின் கூட சொன்னார், இந்த ஆட்சி தாங்காது, ஒரு நாளில் முடிச்சுன்னா. இன்னும் சொல்ல கருணாநிதி உயிரோடு இருந்த நேரம் இதை கேளுங்க. வாக்கெடுப்பு நடந்தது. எடப்பாடி பழனிசாமி சிரிச்சுக்கிட்டு முதலமைச்சராக வந்தார். அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற மாட்டேன்னு சொன்ன ஸ்டாலின் சொக்காயை கீழ்ச்சிக்கிட்டு கவர்னர்கிட்ட போய் காலில் விழுந்து அழுதாரு, என்னை காப்பாத்துங்க. நீங்க ஆளுமையை பத்தி பேசாதீங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மேல கவர்னர்கிட்ட போய் புகார் சொன்னார்ல, அன்னைக்கு கவர்னர் வந்து அதிகாரம் முறையாக நடத்துறீங்க. அன்னைக்கு முறையா நடத்துறீங்க. கணக்கு தானே சொகை கட்டி வெளியே வந்தார். ஆளுமையை பத்தி நீங்க பேசாதீங்க. ஆளுமை எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை தான் ஸ்டாலின் சொக்கா கிழிக்க வச்சது. அதிமுகவே முடிச்சு கட்டிட்டாருங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. திமுக இந்த தேர்தலோட முடிய போகுது. அகராதி ஸ்டாலின் இன்னைக்கு இவங்க பேசுறாங்க. சசிகலா சொன்னாங்க, அன்னைக்கு கருணாநிதி சொன்னார்ல, காலங்காலையில் என்னுடைய மகனை கொல்வதற்கு வந்துட்டாங்க, ஒரு தந்தையினுடைய மனசு எப்படி இருக்குன்னு சொல்லி அழகிரியை பற்றி ஒரு கொல்ல வந்தாருன்னு சொன்னார்ல. அன்னைக்கு சார் இப்போ விஷயத்துக்கு வாங்க சார். அழகிரி கூட அதிமுக நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அழகிரி கூட இருந்த அத்தனை சமகால அரசியல் இன்னைக்கு ஸ்டாலின் போய் பிரேமலதா காலில் விழட்டும் இல்ல காங்கிரஸ்
விடுறதில்ல. இன்னும் போய் கால்ல யார் விடுறதெல்லாம் இருக்கிற உங்க பழக்கம். அண்ணா கால்ல அலுவலகத்துல யாரோ விடுறது ரோட்ல உங்க போறவங்க அதிமுகவோட காலையில பழக்கம். கூட்டணி இங்க யாரு கூட்டணி கால்ல சேர்ந்துக்கிட்டு விடுறதில்ல. நீங்க பழனிசாமியை எப்படி கால்ல ஓபிஎஸ் விடுறாரு? நாங்க சசிகலா அம்மையார் கால்ல எப்படி விழுந்தாரு? நீங்க பாத்தீங்களா? சசிகலா அம்மையார் நாங்க கால்ல வந்து எங்க கட்சியில இருக்க தவழ்ந்து தலைவர்கள் கால்ல போய் நீட்டமா விழுந்தோம். சாசனத்துல விழுந்தாருல. நீங்க என்னைக்கு அதான் உழுகுற இன்னைக்கு கூட பழக்கம் அதிமுகவுக்கு தான் உண்டு. அதிமுகவுல இருந்து யாருமே கால்ல விடுறதில்ல. நான் அதிமுகவுல இருந்து தூக்கி வீசப்பட்ட கழிவுகளை தூக்கி இவங்க கொண்டாடிட்டு போட்டு எங்களுக்கு கவலை வார்த்தை பயன்பாடுல கொஞ்சம் நாகரிகத்தை பன்னீர்செல்வத்தை நாங்க நீக்கினங்க, செங்கோட்டையை நாங்க நீக்கப்பட்டவர், வைத்திலிங்க நாங்க நீக்கப்பட்டவர், மனோஜ் பாண்டியா நாங்க நீக்கப்பட்டவர். யார் வந்து அவங்க நாங்க தூக்கி வீச குப்பைங்க மட்டும் தான் இருக்க போறாரு அந்த கட்சியில. அவ்வளவுதானே. அந்த கட்சிக்கு வந்து பாரதிய ஜனதா வித்துற போறீங்க. வித்துட்டீங்க. அவ்வளவுதானே. ஏங்க ஆர்எஸ்எஸ் நல்ல கட்சின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் நல்ல கோத்ரா சம்பவம் நடந்த பிறகு அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்துட்டு கோத்ரா சம்பவத்துக்கு பிறகு மத்திய அமைச்சர் வாஜ்பாய் அமைச்சரவையில பதவி வாங்கி உட்கார்ந்து காமன் மினிமம் புரோகிராம் போட்டு தான் நாங்க சேர்ந்தோம். சும்மா ஒண்ணும் தெரியல. நீங்க சேர்ந்து காமன் மினிமம் புரோகிராம் உங்களுக்கு சொல்லுங்க சார். என்ன குறைந்தபட்ச புரோகிராம் என்ன? நீங்க உறுதியளிச்சு எங்களுக்கு கொள்கை கூட்டணி இல்லங்க. பாரதிய ஜனதா கட்சி கொள்கையை நாங்க ஏத்துக்கல. எங்க கொள்கையை அவங்க ஏத்துக்க தேவையில்லை. நாங்க சுயம்புவா இருக்கோம். அது கொள்ளையடித்தவர்கள் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் போட்டு வச்சிருக்க கேஸ்ல கட்டி வச்சிருக்கிற கூட்டணி. அப்படிதானே அது? அவங்க வழக்கு இருக்கறவங்க ஒண்ணா இருக்கீங்க. நாங்க தேமுதிக வெளிய வந்துருச்சு. வழக்கு இல்லாத நீங்க வந்து தனி அரசு வெளியே வந்துட்டாரு. வழக்கு இல்லாத கருணாஸ் வெளியே வந்துட்டாரு. வழக்குல இருக்கிற அன்புமணி, வழக்குல இருக்க டிடிவி தினகரன், வழக்குல இருக்கிற அதிமுக கார மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் பயந்துட்டு ஒரு கூட்டமா நின்னு பாஜகவை சுத்தி கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நடக்குது. வேற என்ன நடக்குதுங்க? நீங்க இந்த தேர்தலுக்கு பிறகு பாருங்க. நீங்க தேர்தலுக்கு பிறகு பாருங்க. ஸ்டாலின் பின்னால எத்தனை பேர் இருக்காங்க? ஸ்டாலின் எங்க இருக்காரு? நீங்க பார்க்க தான் போறோம். எதிர்த்தரப்புல குறிப்பா திமுக தரப்புல வைக்கக்கூடிய தொடர்ச்சியான விஷயம். இப்ப இவரும் குறிப்பிட்டு பேசினாரு, ஏன் எங்களுக்கு அக்கறை இருக்க கூடாதுன்னு கேக்குறாரு. அதிமுக மேல எங்களுக்கு அக்கறை இருக்க கூடாதுன்னு கேக்குறாரு. அக்கறையில சொல்ற விஷயம் எடுத்து அவங்க அக்கறை எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. இவங்க அக்கறை வந்து என்ன அக்கறை? அதிமுக எதிர்க்கிறதுக்கு சரியான ஆயுதம் அவங்க கையில இல்ல. இங்க எங்களை குறை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அதனால பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், பாரதிய ஜனதா கட்சி வந்துடும் இவங்க பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க. இந்த இது வந்து இன்னைக்கு நீங்க வந்து அவங்க அக்கறை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த அக்கறை நம்பர் அதிமுக வளர்க்கறதுக்கு அவங்க திமுக அக்கறையா? நாங்க நடத்த தேவையில்லைங்க. நாங்க நேரடியா மக்களை சந்திக்கிறோங்க. பொதுக்கூட்டம் போட முடியாம தனியா ஒரு கூட்டம் நடத்த முடியாம பேசுங்க. நாங்க வந்து ஆட்களை திரட்டி அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்கு, போலீஸ் இருக்குன்னு போட்டோ ஷூட் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் மக்களை செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட 192 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்கும் பயணம் செஞ்சு எல்லா தொகுதி மக்களை செஞ்சுட்டு வந்திருக்காரு. நேற்றைக்கு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட அம்மா பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு முழுக்க கூட்டம் நடத்திட்டு இருக்கு. இவங்க வந்து பூனை கண்ணு மூடிச்சுன்னா பூலோகம் இருண்டு போச்சு நடத்திட்டு இருந்தாங்கல்ல. அவங்க ஆட்சி அதிகாரத்தினுடைய அந்த கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு பார்த்தாங்கல்ல, யார் களத்தில் இருக்காங்க, யார் அந்தரத்தில் தொங்குறாங்கன்னு தெரியும். நிறைவு கருத்தா களம் எப்படி இருக்க போகுது? எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நிறைவு கருத்து களம் எப்படி இருக்க போகுது? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தொடரத்தான் போகிறது. 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளில் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. கடந்த 5 ஆண்டுகளுடைய சாதனைகள் 2 மடங்காக அடுத்த 5 ஆண்டுகளில் தொடரத்தான் போகிறதுங்கிறத நிறைவு கருத்து. நிச்சயமாக கனவு மெய்ப்பட வேண்டும் என்கிறார் முதலமைச்சர். எல்லோருக்கும் கனவு இருக்கிறது. யாருடைய கனவு மெய்ப்பட போகிறது, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருவருக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.